ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக ஒரு அனிமி பார்க்க போகிறோம். அந்த அனிமியோடைய பேர் சூப்ரிங் ஓ அந்த ஸ்கை. அந்த அனிமி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம சாப்டர் 1 சாப்டர் 2க்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்தில் கைக்கு பறந்து போது இந்த நபரை கொல்லுங்கள், நீ ஆயோஃபியை மீண்டும் உயிர் தப்பிக்க முடியும். நம்ம கதையோட ஹீரோ இவன் தான். ஹீரோ வேற நடந்து போகிறானா, ஹீரோவும் பார்க்குறான், அவனும் பார்க்குறான். ரெண்டு பேரும் பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஹீரோ வேற போகிறானா, சும்மா ஹீரோவும் எனிமியும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஸ்குவாட்லேயே வச்சுக்கிறாங்க. ஸ்குவாட் எடுத்து ஒரு ஸ்லாஷ் விட்றான் ஹீரோ. ஸ்லாஷ் வேற விட்றானா, அந்த ஸ்லாஷ் வேற போகுது. அவன் வேற அப்படியே தடுத்துட்டான். இல்லை வேற சொல்கிறான், அப்படியே சண்டை போட்டுன்னு. இந்த ஸ்குவாட் ஆர்ட் வெறும் ஃபெமிலியர். இந்த ஸ்குவாட் ஆர்ட் யாரிடமிருந்து கற்றுக்கொண்டீர்கள்? இல்லை வேற ஹீரோ முதலே ஒரு அடி கொடுங்க, சண்டை போடுறது பாருங்க. வில்லெல்லாம் கையில் இருந்து ப்ளூ கலரில் பெரிய கை வர வச்சு ஹீரோ அடிக்கிறதுக்கு அனுப்புகிறான். எனிமி அடிக்கிறதுக்கு ஹீரோ அவனோட டிராகனை வெளியே வர வைக்கிறான். அந்த பவரில் வில்லனுக்கும் நெஞ்ச பூச்சின்னு அப்படியே இது பண்ணுறான். ஹீரோ நோக்கி நந்து போகிறானா, ஹீரோவும் பார்க்குறான், அவனும் நந்து வந்து நிற்கிறான். ஹீரோ வர அப்படியே கண்ணு போடுறானா, கண்ணை முன்னோன்னு ஒரு கிளைமேட் காட்டுறாங்க. அப்படியே பூலாம் போகுது. அப்படியே திரும்பி ஒரு லுக்கு விட்டு ஹீரோவை கூப்பிடுறான். ஹீரோலாம் அதை நினைச்சு பார்க்குறான். யமன் வேயாக என் பார்வை வளர்த்து விட போதினும், ஆனால் நான் உறுதியாக இருக்க முடியும். ஹீரோவை டக்குன்னு மூச்சுக்கணும். நீயும் நானும் ஒரே மாதிரி தாண்டா. அவளை காப்பாற்றத்துக்காக நீ திவ்யாவை காதலித்தாயா? சொர்க்கவையில் அவமானமாக இருப்பதை அவர் ஒருபோதும் தயங்க மாட்டார். ஹீரோ வேற கேட்குறான், நீங்கள் யார், எதற்காக என்கிட்ட பேசுறீங்க? அப்படியா இரு, என் முகத்தை காட்டுறான். அப்படியே மாஸ்க்கு கைட்டுறானா, சும்மா சுற்றி அதிர்த்து இடலாம். ஹீரோ வேற கேட்குறான், அது எப்படி சாத்தியம்? 300 ஆண்டுகளுக்கு பிறகு நான் நீந்தான். அவர் உங்களை கடந்த காலத்திலிருந்து கொண்டு வந்தார். நம்மளை ஒருத்தரை கொல்லத்தான் ஆசைப்படுறாங்க. அவங்க எதற்காக நம்மளை ஒருத்தரை கொல்ல சொல்கிறாங்க? ஏனென்றால் என் இழப்பு சொர்க்கத்துவையாக அச்சுறுத்துகிறது. கடந்த காலத்திலிருந்து நான் மட்டும், அப்போதுதான் எதிர்காலத்தை கொல்ல முடியும். நான் உன்னை கொல்ல மாட்டேன், உன்னை கொல்ல முடியாது அப்படின்னு ஹீரோ பேசுகிறான். ஆனால் நான் செய்வேன். கடந்த எதிர்காலத்தின் தற்போது சந்தித்தால் நம்ம ஒருவரை விட்டு செல்ல முடியும். நீ தான் கடந்த காலத்திலிருந்து நானே. நீ இறந்து விட்டால் நானும் இனி இருப்பதில்லை. அதனால் நானும் இறக்கத்தான் முடியும். அவனும் அப்படியே மறையிறான். ஹீரோவோட மறுவனும் மறையுது. ஹீரோவால் முடியல. 300 ஆண்டுகளுக்கு முன்பு திரும்பி செல்ல நான் உங்களுக்கு உதவேன். இன்னும் அதிக டைம் இல்லை. நீ இந்த முட்டுக்கட்டைகளை உடைக்கும் வழியை கண்டுபிடித்து இந்த முடிவுள்ள சூழ்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பான் என்று நம்புகிறேன். லிங்க்டியானை விட்டு விடுங்கள். நீ அதற்காகவே விதிக்கப்பட்டவன், தப்பிக்க முடியாது. ஹீரோவில் வானத்துல இருந்து செங்கிலி ஹீரோவை கட்டி போடுது சுற்றி. நான் தப்பிக்கணும் என்று நான் சொன்னேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செங்கிலியை உடைச்சி என்னை வெளியே நிற்கிறான். ஹீரோ ஸ்குவாடை வச்சு நின்றுக்கிறானா. ஹீரோ மாதிரியே இன்னொரு பாடி, இங்கர் பாடி, அவனை மாதிரியே பின்னால் கோல்டன் கலரில் நிற்குது. யவன் வெய்யாக விதியோட விளையாடினாள். அப்படி என்றால் இந்த யவன் வெயி நீ விரும்பவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஹீரோலாம் அதில் அடிச்சடிக்கி தூளாக இது போயிடுச்சு. அப்படியே டைம் வேறு ஸ்டாப் ஆயிடுச்சா. அப்படியே இது மாதிரி ரிவர்ஸ் ஆகுது. இது வர அப்படியே ரிவர்ஸ் ஆகி ஹீரோவாலும் இதுவும் அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. அப்படியே இது மாதிரி மறையுது ரெண்டும் பாடியும். இதுவும் அப்படியே ஒரு காலச்சக்கரம் மாதிரி காட்டுறாங்க. அப்படியே படிக்கட்டு இதுவும். இந்த பொண்ணு வேறு மறுபடியும் காட்டுறாங்களா. காலச்சக்கரத்தில் ஹீரோ போகிறான். இந்த இடத்த காட்டுறாங்க. அப்படியே புகை மாதிரி போயின்னுக்குது. ஹீரோ வேறு காட்டுறாங்களா. ஹீரோவை இவங்க ரெண்டு பேரும் தூக்கி போடுறாங்க. இதுவும் அதிர்ஷ்டக்கேடான ஸ்குவாட் வாரியர் அரேனா செர்மனி. ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, இந்த ஐக்கான ஆளை தூக்கி போட வேண்டியதுதான். அவன் ஒன்றும் சாகவில்லடா. டாண்டின் எல்டரின் கிங்கே வால் உடைக்கப்பட்டுள்ளது. சீனியரான கிங் சுவாங் வென்னி ஸ்குவாட் எலும்பை தோண்டி எடுத்தார். இப்போது வரை அவனால் உயிர் வாழ முடியுமா ஒரு மேதை. ரெண்டு பேரும் பேசிக்கின்னு கீழே ஏதோ எடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஹீரோக்கிலேருந்து அளவுக்கு வராது. அவரின் கடைசி ஃப்ரீச்சல் பவரை உறிஞ்சிக்கொள். நம்ம அவரை இறுதி பயணத்திற்கு அனுப்புகிறோம். ஹீரோ மேலே இது போட்டு ஃப்ரிட்ஜல் எனர்ஜி உரிய பார்க்குறாங்களா. உரியிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஆகுது. ரெண்டு பேரும் இது ஆகி அப்படியே இறந்துட்டாங்க. ஹீரோ கண்ணில் இருந்து கோல்டன் பவர் அப்படியே சும்மா வானத்துக்கு போகுது. அதுலேருந்து ஹீரோ நிற்கிறான். என்ன நடக்கிறது? நான் தெளிவாக எவன் கூட இறந்து விட்டேனே. ஹீரோவில் கையாட்டி பார்க்குறான். அந்த இடத்துல ஏதோ டோர்னமெண்ட் செரிமனி ஏதோ நடக்குதான். இது 300 ஆண்டுகளுக்கு முன்பு முந்தியது. அது உண்மை. முந்தைய வாழ்க்கை
துயர சம்பவம் மீண்டும் நடைபெற நான் அனுமதிக்க மாட்டேன். அந்த இது மாதிரி அந்த பேலன்ஸை காட்டுறாங்க. சுற்றி இதுவாக்கு ஒருத்த மூச்சு வாங்க ஓடி வந்திருக்கிறான். 8வது மோந்திரம் பல ஆண்டுகள் கழித்து என் வாழ் கடவுள் கிளான் மீண்டும் தோன்றுகிறது. ஒரு அசாத்திரமான மேதை. அப்படித்தான் தெரிகிறது. அவர் ஒரு ஸ்குவாடாக இருக்க தகுதியுடையவர். ஓல்டு மேனும் பார்க்குறாரான். அவனும் பார்க்குறான் இவன் நான் தான் பண்ண போகிறான்னு. அவனை கையில் பவர் வச்சு அந்த பெல் அடிக்கிறான். டங்குன்னு ஒரு சத்தம் வருது. அந்த பெரிய பெல்லு சத்தம் சுற்றி எல்லா இடத்துலையும் பரவுது. 9 மோந்திரம் 1 நூற்றாண்டுகளாக அதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை அப்படி சொல்லிட்டு பெருசு வரை ஏஞ்சிக்குது. இவெல்லாம் மனசுக்குள்ளேயும் நினைக்கிறேன். 2 வருடங்களாக நான் நிறைய வளங்களை செலவு செய்து வருகிறேன். கல்டிவேட்டர் லிங்க்டின் ஸ்குவாட் ஓன்ஸ். இப்போது நான் சோனரி இடத்தை ஒரு ஸ்குவாடாக மாற்றி கொண்டுள்ளேன். இவன் வேற பின்னால திரும்பி பார்க்குறானா. அது ஏன் தானாகவே சத்தம் வந்தது? அது இருக்க முடியுமா? அந்த ஆளின் ஸ்குவாட் ஓன் கையை பார்த்து வில்லத்தனமா மேலே பார்த்து சிரிக்கிறான். 10 ரிங்ஸ். இதை கேட்பது ஒரு சாத்தியமற்றது. ஒரு மாய தோட்டமாக இருக்க வேண்டும். வானத்திலிருந்து கேஸ் மணியை அடிக்கவும். அது இருக்க முடியுமா? கிங் சுவாங் கலக்கமணியின் மீது உள்ள கலக்கத்தின் ஈர்ப்புகளை புரிந்து கொண்டான். இவன் வேற ஏஞ்சி கிங் சுவாங் த கிஃப்ட் ஆஃப் த ஜீனியஸ் ஃபர்ஸ்ட் வால் போற்றின் வெற்றி பெறுங்கள். பின்னால் கேஸ் பெல் 10 டைம் அடித்தது. ஸ்குவாட் செட்டு கிளான் ஆன்சிஸ்டர் த டீச்சிங் கிங் சுவாங். பெல்லிருந்து சத்தம் அப்படியே வருது. என் மகன் நிச்சயமாக ஸ்குவாட் காட் செட் வேர்ல்டுலே பதிவு செய்யப்படுவான். கை மச்சின்னு பார்க்குறான். அப்படியே கை தூக்கிட்டு நான் கிங் சுவாங் ஒப்பற்ற வாழ்த்துறவையாக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மணில போய் கை வைக்கிறான். அப்படியே சும்மா தூக்கி அடிக்குது. பின்னால போய் நிற்கிறான். அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அந்த மணிக்கு பவர் கொடுக்குறான் பாருங்க. அந்த பெல்லிருந்து வர சத்தத்தை யாராலையும் தாங்க முடியல. எல்லாரும் பார்க்குறாங்களா ஹீரோவை? அதுதான் லிங்க்டியான். இவன் வேற நினைக்கிறான் லிங்க்டியான் இங்கே எப்படி இருக்க முடியும்? அவர் தனது ட்ரைனிங் தவறு செய்து விட்டால் எல்லாம் டாண்டியனும் உடைந்து விட்டதாக நான் கேட்டேன். ஜாங் லாங் மற்றும் ஜாஹோ ஏ என்ற 2 பயனற்றவர். தன் டாண்டியனை உடைத்து போன ஒரு யூஸ்லெஸ் பயனை கூட சமாளிக்க முடியவில்லை. லிங்க்டியான் இந்த ஸ்குவாட்மேன் சர்மனி இதை ஐக்க நீ எப்படி துணிகிறாய்? ஹீரோ அடிக்கிறதுக்கு பாஸ்டா போறான். இவன் சொல்றான் இது ஒரு மரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்கிறதுக்கு போறான். நம்ம ஹீரோல சும்மா சுண்டி விட்டதுக்கு எங்கேயோ போய் வீரான். கொஞ்சம் பவர் தான் யூஸ் பண்ணான். அதுக்கே எங்கேயோ போய் வீரான். முத்திரையிடப்பட்ட ஸ்குவாடாக இருக்க தகுதி உனக்கு இருக்கிறது. இன்னும் இங்கிருந்து வெளியே போகாதே. ஹீரோல அவனோட பவரை வச்சு சும்மா அழுத்துறான். முட்டி போடுறான். அப்படியே நான் ஏன் மாஸ்டராக இருக்க தகுதியானவன் ஹீரோல அப்படின்னு சொல்றான். அவன்தான் கேஸ் பெல் 11 முறை அடித்தது அப்படின்னு சொல்லி பெரியவர் வராரா. இந்த இடத்துல மின்னல்லாம் அடிக்குது. அப்படியே சும்மா அந்த இடத்துலலாம் அப்படியே அதிர்ந்து எல்லாரும் பார்க்குறாங்க. மேலே வந்து எல்லாரும் ஹீரோவை பார்க்குறாங்க. நான் இப்போது திரும்பி வந்ததால் என் எலும்பை தோன்றிய வெறுப்பு இன்று தீர்த்து விடுவோம். ஹீரோ நடக்கும்போது எனர்ஜி வெளியே தெரிக்குது. டாண்டியன் புரோக்கர் உங்களுக்கு ஏன் எவ்வளவு பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கிறது? அவர் குழப்பத்தை முழுமையாக புரிந்து கொண்டார். புனிதமணி சொர்க்கத்தில் இருங்கள். நீங்கள் கேஸ் பெல் பவரை வாங்கலாம். ஹீரோ நந்து வர அப்படியே சும்மா பெல்லு சத்தம் கேட்டு நகுது. லிங்க்டியான் நான் ஏற்கனவே கோஸ்ட் ரயிலும் வேர்ல்டில் இருக்கிறேன். பழி வாங்க விரும்புகிறேன். அடுத்த லைஃபுக்கு போடான்னு சொல்லிட்டு ஓடி வந்து எகிர்றான். டே உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு போறான். அப்படியே அடிக்கிறதுக்கு ஹீரோலாம் அவனோட பவர்ல காலிலே ஒரு அடி அடிச்சு தெரிச்சுன்னு போய் அந்த பெல்லுல வீரம் அப்படியே சும்மா டங்கு டங்கு டங்குன்னு சத்தம் வருது அதுல. ஆனால் ஆன்சிஸ்டர் கூட ஒப்பிடும் போதும் கூட நினைத்ததை விட இது குறைவானதில்லை. ஹீரோ எல்லாரும் சொல்கிறான் குப்பை எப்போதும் குப்பைத்தான். என் ஸ்குவாட் எலும்புகளை மேம்படுத்தி விட்டேன். இன்னும் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறாய். லிங்க்டியான் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. நீங்கள் கேஸ் பெல் பவர் கடன் வாங்கிவிட்டீங்களே. கோல்டன் மணி சொர்க்கத்துக்கு வெளியே இருந்தாலும் அப்படியே பேசின்னு இருக்கும் போதே மூஞ்சிலே ஒரு அடி கத்துறான். லிங்க்டியான் என் மகனை ஒரு விரல் கூட தொடாமல் தைரியம் செய்கிறாயா? விட்டுவிடு என் மகனை. நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ தலை வச்சு அப்படியே சும்மா நெசிக்கிட்டாத. பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.